Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா VN Editor அப்ளிகேஷனோட முழு கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதல பாத்தீங்க அப்படினா மேலே இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் டூல்ஸ்க்கான எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய டெம்ப்ளேட் வீடியோ, ஃபில்டர்ஸ், அதே மாதிரி மியூசிக்ஸ், எஃபெக்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்க எடிட்டிங் மெட்டீரியல்ஸை முன்கூட்டியே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற செட்டிங் ஓபன் பண்ணீங்க அப்படினா இதல preview performance அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதற்கான குவாலிட்டி வந்து நம்ம முன்கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் செட்டிங் அதையும் நம்ம வந்து முன்கூட்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ரெசல்யூஷன், அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் அப்படின்றதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா வீடியோ சேவ் பண்றப்ப இதே குவாலிட்டில வந்து உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் கீழ இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வீடியோ வந்து எடிட் பண்ண போறோம். இப்போ இதல நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். சோ இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோ ஆர் போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதுல மேலேயே உங்களுக்கு வீடியோ போட்டோ அப்படினு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க போட்டோ வேணும் அப்படினா போட்டோவை கிளிக் பண்ணிட்டு போட்டோ ஆட் பண்ணிக்க முடியும். வீடியோ வேணும் அப்படினா வீடியோல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இதுலயும் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இத ஓபன் பண்ணீங்க அப்படினா கீழ இருக்கிற டிரான்சிஷன் அப்படின்றது மூலமா நீங்க நிறைய இமேஜ் யூஸ் பண்ணி எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா உங்களால எல்லாத்துக்கும் ஒரே எஃபெக்ட் வந்து கொடுத்துக்க முடியும். சோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டோ டியூரேஷன் லெவலையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துட்டு ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க கேலரியில இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே ஷோ ஆகும். இத கிளிக் பண்ணி கூட நீங்க இம்போர்ட் பண்ண விரும்பக்கூடிய வீடியோ அல்லது போட்டோவை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பேக் வந்துட்டு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி கீழ இருக்கிற ப்ளூ கலர் ஆரோவை கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் ஆக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கான எடிட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சோ இத வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாத்தீங்க அப்படினா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு Black இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா உங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அவுட்ரோ மாதிரி ஏதாவது செட் பண்ணனும் அப்படினா செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இத வந்து delete பண்ணிக்க போறேன். சோ அதனால இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே வரக்கூடிய delete ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டு delete பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது தேவையில்லை. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாப்ல ஷோ ஆகக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா எக்கச்சக்கமான சைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது மூலமா நீங்க ஸ்கிரீன் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படினா YouTube ஷார்ட்ஸ், அதே மாதிரி Instagram வீடியோ எந்த மாதிரியான ஸ்கிரீன் சைஸையுமே உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் YouTubeக்கான 16:9 வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கான ரேஷியோ வந்து கரெக்ட்டா ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படினா மேலே உங்களுக்கு ப்ளே பட்டனும் ஒன்னு கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ண வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கீழ இருக்கிற ட்ராக் டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த இமேஜ் பிளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா வீடியோ ஸ்லாஷ் போட்டோ, அதே மாதிரி ஸ்டிக்கர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதுல எது வேணும் அப்படினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல இருந்து நீங்க ஏதாவது போட்டோ வேணும் அப்படினாலும் அல்லது வீடியோ வேணும் அப்படினாலும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஆட் பண்ண வீடியோ அல்லது போட்டோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். இதை நீங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஈஸியா வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஆட் பண்ண ஃபைலோட லென்த் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க லென்த்தன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆட் பண்ண ட்ராக்கை செலக்ட் பண்றப்ப மேலே இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். இதுல டூப்ளிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட ஃபைலை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்க முடியும். வேணாம் அப்படினாலும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய delete அப்படின்ற ஐகானையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களால delete பண்ணிக்க முடியும். சோ அதே மாதிரி இதுல மோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மோஷன் அப்படின்ற டூலை செலக்ட் பண்ணது மூலமா நீங்க ஆட் பண்ண ஃபைலோடைய இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், லூப் அனிமேஷன் அப்படின்ட்டு உங்களால செட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படினா வெரைட்டி ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து டச் பண்ணி ப்ளே பண்ணி செக் பண்ணிக்க முடியும். சோ அதே மாதிரி லூப் அனிமேஷனும் இருக்கு. சோ இத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்பீடையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வேணாம் அப்படினாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைலையும் வந்து delete பண்ணிக்கிறேன். delete பண்ணதுக்கு அப்புறமா கீழ இருக்கிற டூல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ கீழ இருக்கிற டெம்ப்ளேட் அப்படின்றத நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியது. சோ இது நமக்கு தேவையில்லை. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நிறையவே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ மேலே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான செக்ஷனே அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபில்டர் வேணும் அப்படினாலும் நீங்க வந்து வெச்சு செட் பண்ணிக்க முடியும். இதுல Black and Whiteல இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபில்டருமே வந்து இருக்கும். நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஃபில்டர் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ அதனால நீங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபில்டர் எதுவும் வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மேலே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றது மூலமா மேனுவலா கூட உங்களால கலர் கரெக்ஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதே மாதிரி சேச்சுரேஷன்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களால பண்ணிக்க முடியும். விக்னெட் போன்ற ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க டூல்ஸ் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழ இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோல அப்ளை ஆகிடும். இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய டூலை நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சிம்பிள்
சிம்பிளாக வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணது எதுவும் வேணாம், பழைய வீடியோவே இருந்தால் போதும் அப்படின்னா கீழே இருக்க இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித ஃபில்டருமே வந்து இதில் ஆட் ஆகியிருக்காது. நெக்ஸ்ட் ஸ்பீட் அப்படின்ட்டு இந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஸ்லோமோ வீடியோ, ஃபாஸ்ட் வீடியோ இந்த மாதிரி உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த டாட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக இந்த வீடியோவுக்கான ஸ்பீடையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட் ஆகிடும். அப்படி வேணாம் அப்படின்னாலும் கீழே இருக்கிற இன்ட்டை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இந்த டூலை வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா எந்த பார்ட் கிட்ட ஸ்பிளிட் பண்ணுமோ ஸோ அது வரைக்கும் இந்த ட்ராக்கை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டெலிட் பண்ணது ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னாலும் மேலே இருக்கக்கூடிய அன்டூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எஃபெக்ட்ஸை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோவில் எந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான எஃபெக்ட்டை வந்து உங்களால் கொடுத்துக்க முடியும். இதில் நிறையவே எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை பயன்படுத்தி அதற்கான லென்த்தை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி லென்த் வேணும், எந்த இடத்துல உங்களுக்கு மோஷன்ஸ் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆட் பண்ணல, பேக் வந்துட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றத பயன்படுத்தி வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வால்யூமை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பிஜி அப்படின்ற இந்த டூலை யூஸ் பண்ணுறது மூலியமா இந்த வீடியோவுக்கு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். என்ன கலரில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம். ஸோ அதுக்காக கீழே இருக்க இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த பார்டர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண மாதிரி நீங்கள் பார்டர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற கிராப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவோட சைஸை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து கரெக்டாகவே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ரொட்டேட், அதே மாதிரி மிரர் ஃபிளிப் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த வீடியோக்கான ரொட்டேஷன்ஸை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீஸ், ரிவர்ஸ், ஜூம் அப்படின்ற இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பயன்படாது. ஸோ வேணும் அப்படின்னா வந்து பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோக்கு எப்படி சாங் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய இந்த மியூசிக் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மியூசிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் கேலரியில் இருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இதே ஆப்ஷன்ஸாக பயன்படுத்தி உங்கள் வீடியோவுக்கான வாய்ஸ் ஓவர் வேணும் அப்படின்னாலும் வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்காக இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் ஐக்கனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்புட் டைட்டில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ உங்களோட கீபோர்டும் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நம்ம சேனலோடைய நேமை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற டூல்ஸ்ல அந்த டி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இது மூலமா நீங்க ஆட் பண்ண டெக்ஸ்டோடைய ஃபார்மேட்டை வந்து உங்களால செட் பண்ணிக்க முடியும். நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டி ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்றது மூலமா நம்ம டெக்ஸ்டோடைய ஸ்டைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை வந்து ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டைல் ஃபாண்ட் வந்து இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய இந்த கலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை விட மேலே இருக்கக்கூடிய இந்த டி ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி கூட உங்களால் ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மூவிங் டூல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 9 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுறது மூலியமா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு டெக்ஸ்ட் தேவையில்லை. ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட்டுக்கான ட்ராக்கை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே தோன்றக்கூடிய டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதே மாதிரி அடுத்தடுத்த ட்ராக்ஸை வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளஸ் ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோ அல்லது போட்டோ வந்து அகைன் வந்து செலக்ட் பண்ணுறது மூலமா இதோட ஜாயிண்ட் ஆகி உங்களால் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் ஒரு வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோவுக்கான குவாலிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் குவாலிட்டியை கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்க முடியும். அப்படி வேணாம் அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு கீழே நீங்களே மேனுவலாக கூட இந்த மாதிரி குவாலிட்டியை செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்க முடியும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வீடியோ சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வீடியோ கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.